அப்படிங்கிறது இந்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி மாத்தினோம்னு நாங்க பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்றது என்ன, சிம்பிளா நாங்க வந்து ஒருத்தர் சொன்ன கூற்று அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ he said அப்படின்னு போட்டுட்டு ஐ ஆம் ஹங்க்ரி அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ இதில் மீனிங் என்ன? அவன் சொன்னான் நான் பசியாக இருக்கின்றேன். ஸோ இதை நாங்க ஐ எம் ஹங்க்ரின்னு சொல்றது ஒரு ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை நாங்க எப்படி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல மாத்திர நாங்க பார்க்கக்குள்ள என்ன செஞ்சோம், அதுல டென்ஸ் ரூல்ஸ் பார்த்தோம், கொட்டேஷன் மார்க்ஸ் அண்ட் கொமாவை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு தட் போடணும்னு பார்த்தோம். ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து எங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்க போகக்குள்ள என்ன செய்யணும், அந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற விஷயத்த நாங்க டென்ஸை பேக் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ he saidன்னு சொன்னா he saidன்னு போட்டுட்டு that ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு that போடுவோம். he said that. இப்போ ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஐ எம் ஹங்க்ரின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்க்கணும். யாரு சொல்லியிருக்காங்க இங்க? he. ஸோ he said that he. இப்போ am hungry அப்படின்னு சொல்லி இது ப்ரெசென்ட்ல இருக்குது. ஸோ எங்களுக்கு தெரியும் ப்ரெசென்ட்ல இருந்தா அதை நாங்க பாஸ்ட்டுக்கு மாத்தணும். ஸோ ப்ரெசென்ட்ல நாங்க ஐக்கு am அப்படிங்கிற ஆக்சிலரி பி வெர்ப் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்க ஹீக்கு was யூஸ் பண்ணும். ஸோ he was hungry இப்படின்னு சொல்லி நாங்க என்ன ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து இப்படித்தான் சேஞ்ச் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ தட்ஸ் கம்ப்ளீட்டட், ரைட்? அது வந்து முடிஞ்சு. இப்போ பார்ப்போம். ரைட், when will you come? ரைட், when will you come அப்படிங்கிறது என்ன? what is this? can somebody answer? when will you come இப்படின்னு சொல்றது என்ன? இது ஒரு what is this? நீங்க எப்போது வருவீங்க? யா, தமிழ் மீனிங் இஸ் நீங்க எப்போ வருவீங்க. இது என்ன ஒரு கேள்வி, ரைட்? ஒரு கொஸ்டின். பாருங்க, கொஸ்டின் மார்க்ல எண்டாது, நீங்க எப்போ வருவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்தது ஆர் யூ ஹங்க்ரி அல்லது ஆர் யூ ஹாப்பி, இப்படி ஒரு கேள்வி. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஆர் யூ ஹாப்பி? ஸோ இது ரெண்டுமே என்ன கொஷின்ஸ். இப்போ நாம டிரெக்ட் ஸ்பீச்ல ஒருத்தர் சொன்ன விஷயத்த ஒரு சென்டென்ஸை ஸ்டேட்மெண்ட்டை மாத்திர அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப he said to me இது வந்துட்டு இந்த கொஷனை ஒரு ஆள் கேட்டிருந்தா அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாத்திர எப்படி? அதே போல இந்த கொஷனையும் she said to him are you happy? ஸோ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன, இது கொஷின்ஸ். இப்போ இது ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, இந்த கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிறது கேள்விகள். ஒரு ஆள்கிட்ட கேட்ட கேள்விய நாங்க இன்னொருத்தட்ட போய் என்ன செய்ய போறோம், இப்படி இவங்கள்ட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த கொஷின்ஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வெர்ஷன். சரி, ரைட். இப்ப சும்மா தமிழ்ல பேசி பாபோம் ஃபார் அன் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? he said to me, அவன் என்கிட்ட சொன்னான் when will you come, அவன் என்கிட்ட நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு வைப்போமே. ஸோ இதை நாங்க இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்ல போகல எப்படி சொல்லுவோம், அவன் என்னிடம் நான் எப்போது வருவேன் என்று கேட்டான் அப்படின்னு தான் சொல்லுவோம். பொதுவா ஒரு ஆள் கேட்ட கேள்வியை நாங்க இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்ல போகல என்ன செய்வோம், இப்படிதான் சொல்லுவோம். ஸோ அதை தான் நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்றோம். சரி, இதே போல ரெண்டாவது சென்டென்ஸை பாருங்க. she said to him, அவள் அவனிடம் சொன்னாள் are you happy, நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா? அப்போ இதை நாங்க இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்ல போகல எப்படி சொல்லுவோம், அவள் அவன்கிட்ட கேட்டால் அவன் சந்தோஷமாக இருந்தானா அப்படின்னு சொல்லி, இப்படித்தான் நீ. ஸோ இதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வெர்ஷன்ஸ். ஸோ ஒரு கிளாரிட்டிக்காக நாங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல பேசியிருக்கோம். ஸோ இப்ப இந்த கொஷின்ஸ் நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாத்துறேன்னு சொன்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ரைட்? இப்ப முதலாவது ஒரு ரூல்ஸ் வந்து
நாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்ல போட்ட மாதிரி இங்க தட் வந்து போடுறல. கொஷன்ஸுக்கு வந்து தட் வந்து வராது. சரியா? சோ இந்த இடத்துக்கு தட்டுங்கிற ஒரு வேர்டுக்கு யூஸ் கிடையாது. ரைட்? அதே போல இங்க 2 வேர்ட்ஸை நாம யூஸ் பண்ண வேண்டி வரும். அதுலயும் நல்லா கவனிங்க. there are two kinds of questions. 2 டைப்பான கொஷன் இருக்கு. இது என்ன கொஷன் சொல்லுங்க பாப்போம். when will you come அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் கொஷன்? what type of question is this? when will you come? WH question. இது ஒரு WH கொஷன். இதுக்கு எப்படியான ஒரு ஆன்சர் வரும்? when will you come ன்னு நாம ஒரு ஆள்கிட்ட கேட்டா எப்ப வருவீங்கன்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்லுவார் எங்களுக்கு? what would be the answer? possible answer என்ன சொல்லுவாரு? எப்போ வருவீங்கன்னு என்ன சொல்லுவாரு? ஏதோ ஒரு Time டைம் சொல்லுவாரு. சொல்லுவாரு. யா, நாளைக்கு வருவேன், அடுத்த மாசம் வருவேன், ஏதோ ஒரு டைம் சொல்லுவாரு. எங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இது என்ன கொஸ்டின்? ஆர் யூ ஹாப்பி? இது என்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின்? Yes or no question. இது ஒரு எஸ் ஓ நோ கொஸ்டின். ஆர் யூ ஹாப்பி என்று நாம கேட்டா நமக்கு 2 ஆன்சர் தான் கிடைக்கும். ஒன்று எஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னா நோன்னு சொல்லுவாங்க. சரிதானே? So there are 2 kinds of questions. One is WH question and other one is yes or no question. சரிதானே? சோ இந்த 2 கொஸ்டினுக்குள்ளேயும் ஸ்ட்ரக்சர்ல டிஃபரன்ஸ் வரும். அதுல முதலாவது இந்த எஸ் ஓ நோ கொஸ்டினை மாத்துறது அப்படின்னு பார்ப்போம். ரைட்? அப்ப இந்த எஸ் ஓ நோ கொஸ்டின் வந்தா 2 வேர்ட்ஸ் நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல யூஸ் பண்ண வேண்டி வரும். முதலாவது இஃப், அப்படி இல்லைன்னு சொன்னா வெதர். சரிதானே? இஃப் ஓ வெதர். ரைட்? இது வந்து ஆல்ரெடி இந்த வேர்ட் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் சீன் திஸ் வேர்ட் வெதர்? வெதர்ன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிவன்? நம்ம கிளைமேட்னு சொல்லுவோம் தானே, அந்த வேர்ட் என்னன்னு தெரியுமா? கிளைமேட்டுக்கு சொல்ற வெதர். கேன் சம்ஒன் ஸ்பெல் தட் வேர்ட்? காலநிலை என்று சொல்ற வெதர் ஒன்று இருக்கு தானே, அதை யாராக்கும் ஸ்பெல் பண்ணலுமா? ஸ்பெல்லிங் ஆஃப் தட் வேர்ட் கேன் யூ? WEATHER. எஸ், வெல் டன். இது வந்து வெதர். ரைட்? ரெண்டையும் ப்ரொனன்சியேஷன் ஒன்றுதான், ஆனா மீனிங்ஸ் டிஃப்ரெண்ட். இது வந்து நாங்க தவிஷ் சொன்ன மாதிரி காலநிலைக்கு கிளைமேட்டுக்கு சொல்ற வெதர். ரைட்? இந்த வெதர் வேற. ஓகே, சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டாம். சோ இங்க இப்போ வெதர் அப்படிங்கிற 2 வேர்ட்ஸை வச்சுதான் நாங்க இந்த கொஷன்ஸை மாத்துவோம். இது எதுக்கு? இங்க இருக்கிற எஸ் ஓ நோ கொஷன்ஸுக்கு. WH கொஷன்ல கதை வேற. சரியா? அதை அடுத்தது பேசுவோம். இப்ப நாங்க பாக்குறது எஸ் ஓ நோ கொஷன். இப்ப இதுல ஸ்ட்ரக்சரை கவனிங்க. ரிப்போர்ட்டிங் வேர்ப். சரிதானே? ரிப்போர்ட்டிங் வேர்போட பக்கத்துல ரிப்போர்ட்டிங் வேர்ப்னு சொன்னா என்ன நம்ம பார்த்தோம்? அந்த செட், டோல்ட் இதுகள்லாம் தான் ரிப்போர்ட்டிங் வேர்ப். அந்த ரிப்போர்ட்டிங் வேர்போட எஸ் ஓ நோ கொஷன்ஸுக்கு நாங்க ஒன்று இஃப் யூஸ் பண்ணலாம். ரிப்போர்ட்டிங் வேர்பு பக்கத்துல இஃப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா வெதர் யூஸ் பண்ணலாம். சரிதானே? பண்ணிட்டு இப்ப நல்லா ஒரு விஷயத்த கவனிங்க. சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒரு 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 ஏதோ ஒரு சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லி ஒரு டென்ஸை நாங்க எடுப்போம். இதுல சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். இங்கால ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு எப்பவுமே. ஸோ தட் டசன்ட் மேட்டர். ரைட்? சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப்னு இருக்கும் என்னதுல? சென்டென்சஸ்ல. இதே விஷயம் கொஷன்ல எப்படி இருக்கும்? கொஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஆக்சிலரி ஆக்சிலரி வேர்ப், இதுக்கு பக்கத்துல சப்ஜெக்ட் இருக்கு. சரிதானே? ரைட். இங்கல வேர்ப் இருக்கு. இங்க ஆக்சிலரி வேர்ப். எஸ், இங்கல வேர்ப் இருக்கு. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா
நாம ஒரு டிரெக்ட் ஸ்பீச்ல கொட்டேஷன் மார்க்ஸ்ல இருக்கிற கொஷனை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா மாத்தினம்னு சொன்னா இங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இருக்கிற மாதிரியே அது வந்து சாரி டிரெக்ட் ஸ்பீச்ல இருக்கிற மாதிரியே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல கொஷனா இருக்காது. அது என்ன செய்யும்? இங்க இருக்கிற இந்த சப்ஜெக்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இங்க இருக்கிற ஆக்சிலரி வேர்ப் ரெண்டாவது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற சென்டென்ஸா மாறிடும். கேள்விட ஃபார்மட்ல இருக்காது. சரியா? இப்ப பாருங்க எப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப என்ன ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல ஒரு கொஷனா இருக்குமா? இல்ல, ஒரு சென்டென்ஸாக மாறிடும். ரைட்? அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பார்ப்போம். இப்ப ஆக்சுவலா கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். இப்ப ஷீ வந்துட்டு கொஷன்ஸ்ல ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னவா இருக்கலாம்? சென்டென்சஸ்ல ஸ்டேட்மெண்ட்ஸ்ல செட்னு போட்டோம், சொன்னான்னு போட்டோம். கேள்விக்கு எப்படி வந்துச்சு? ஆஸ்க்ட். ரைட்? கொஷன் என்ன செய்யற? கொஷனை சொல்றியா இல்லதானே ஆஸ்க் பண்ற. சோ இப்படி வைப்போமே, ஷீ செட்னு வைப்போமே. ரைட்? இது டிரெக்ட் ஸ்பீச்ல இப்படி இருக்கும். ரைட்? செட்னு போட்டு. ஆனா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல நாம என்ன செஞ்சிடணும்? அத ஷீ ஆஸ்க்ட். ஓகே, ஷீ ஆஸ்க்ட். இப்ப கவனிங்க, டு யூ லைக் காஃபி அப்படின்னு சொல்லி என்ன, இது ஒரு என்ன டென்ஸ்ல இருக்கிற கேள்வி? இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற ஒரு கேள்வி. உங்களுக்கு காஃபி விருப்பமா அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு எஸ் ஓ நோ கொஷனா WH கொஷனா? Yes or Yes no? or no question? எஸ் ஓ நோ கொஷன். இப்ப நல்லா கவனிங்க, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரிப்போர்ட்டிங் வேர்ப் நாங்க போட்டுட்டோம் ஆஸ்க்ட்னு சொல்லி. பக்கத்துல என்ன போடணும்? இஃப் ஓ Or whether? வெதர். அதுலயும் நல்லா கவனிங்க, நாங்க ஒரு ஃபார்மலான சென்டென்சஸ்ல என்னத்தை யூஸ் பண்ணலாம்? ஃபார்மல்னு சொன்னா ஒபிஷியலான கன்வர்சேஷன்ஸ்ல வெதர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு காஃபி விருப்பமா? இப்படியான டே டு டே கன்வர்சேஷன்ஸ்ல நாங்க யூஸ் பண்ற இன்ஃபார்மல்ல வந்து என்னத்தை யூஸ் பண்ணலாம்? இஃப். ரைட்? சோ உங்களுக்கு காஃபி விருப்பமான்னு சொல்றது என்ன? ஒரு இன்ஃபார்மல், நம்ம சும்மா ஒருத்தட்ட கேட்கறது தானே. அப்ப ரிப்போர்ட்டிங் வேர்பு பக்கத்துல எஸ் ஓ நோ கொஸ்டினுக்கு என்ன செய்வோம்? இஃப். ஷீ ஆஸ்க்ட் இஃப். இப்ப இவ்வளவு வேலையை முடிச்சு இந்த கொஸ்டினை கன்சிடர் பண்ணுங்க. டு யூ லைக் காஃபி? உங்களுக்கு காஃபி விருப்பமா? இதுல எப்படி இருக்கு? ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ல இது இருக்கு. டு அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப், யூங்கிற சப்ஜெக்ட், வேர்ப் இருக்கு. இப்ப நாம என்ன செய்யணும் தெரியுமா? இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் தானே, அத நாங்க இங்க பாசிட்டிவ் சென்டென்ஸா மாத்தணும். ரைட்? இப்ப பாருங்க, இஃப்க்கு பிறகு இந்த யூ சென்டென்சஸ்ல சென்டென்ஸ் ஆரம்பத்துல எது வரும்? சப்ஜெக்ட் ஆக்சிலரி வேர்பா? Subject. சப்ஜெக்ட். அப்ப நாம என்ன செய்வோம்? இங்க டு யூ லைக் காஃபி? ஷீ செட், அவள் சொன்னால் டு யூ லைக் காஃபி? அவள் சொன்னால் உங்களுக்கு காஃபி விருப்பமா? அப்ப யார்கிட்ட சொல்லிருக்கா? எங்கள்கிட்ட தான் சொல்லிருக்கா. அப்ப இந்த யூன்னு சொல்றது யாரு? I. நான் தான், ஐ. ரைட்? ஓகே, அப்ப ப்ரொனவுனை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. என்ன செய்வோம்? ஷீ ஆஸ்க்ட் இஃப் ஐ. ஷீ ஆஸ்க்ட் இஃப் ஐ. சோ இதை நான் செட் டு மீன்னு போடுறேன். ஷீ ஆஸ்க்ட் மீன்னு சொல்றேன். சரியா? ஓகே. இந்த யூன்னு சொல்றது யார? என்ன. சோ ஷீ ஆஸ்க்ட் மீ இஃப் ஐ. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ரிப்போர்ட்டிங் வேர்ப் எங்களுக்கு பாஸ்ட்ல இருக்கு. பாஸ்ட்ல இருந்தா நீங்க இதுல இருக்கிற டென்ஸ் என்ன செய்யணும்? கொட்டேஷன் மார்க்ஸுக்குள்ள இருக்கிற டென்ஸ் பெக்ஷீட் பண்ணீங்க தானே. ரைட்? அப்ப இது என்ன டென்ஸ்ல இருக்கு இந்த சென்டென்ஸ்? சிம்பிள் பிரசன்ட். இப்ப டென்ஸ் ரூல்ஸ் ஞாபகப்படுத்தி பாருங்க. சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கிறத எந்த டென்ஸுக்கு பெக்ஷீட் பண்ணுவீங்க? Past. சிம்பிள் பாஸ்டுக்கு. Simple past. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, சிம்பிள் பாஸ்ட்ல வேர்ப் வெர்ஷன் 1ல இருக்கு. சரிதானே?
இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அப்ப சென்டென்ஸாக வரப்போகுது. சப்ஜெக்ட் போட்டுட்டோம். இப்ப வேர்ப்ட எத்தனாவது வெர்ஷன் நாங்க இங்க யூஸ் பண்ணணும்? Version 2. அப்ப லைக் த வெர்ஷன் 2 யாரு? லைக். Liked. She asked me if I liked coffee. ஒரு full stop. அவ்வளவுதான் வேலை. சரியா? அப்ப என்ன நடந்திருக்கு இங்க? ஃபர்ஸ்ட்ல கேள்வியா இருக்கக்குள்ள டிரெக்ட் ஸ்பீச்ல ஆக்சிலரி வேர்ப் டூ முன்னால இருக்கி, சப்ஜெக்ட் ரெண்டாவது இருக்கி, வேர்ப் மூணாவது இருக்கு. ஆனா அதே இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல ஒரு கேள்வியை மாத்தக்குள்ள எப்பயுமே என்ன நடக்கும்? அந்த கேள்வியோட ஸ்ட்ரக்சர் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரா மாறிடும். இங்க எப்படி இருக்கி? சப்ஜெக்ட் அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால சப்ஜெக்ட் பக்கத்துல வெர்ஷன் 2 வேர்ப் இருக்குது. சரியா? இப்போ ஒரு கேள்வி அப்படியே ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆகிற விஷயம் விளங்கிட்டா? இது எஸ் ஓ நோ கொஸ்டின் மட்டும். ஓகே. இப்ப Yes, sir. ஓகே. சோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ரைட். இப்ப he said, are you coming? He said to me, are you coming? அவன் என்கிட்ட சொன்னா நீங்க வாரீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப இதை மாத்துவோம். he said to me இருக்கிறதுனால அதை என்ன செய்வோம்? he asked me மாத்துவோம். சரி, இந்த இடத்துல ஹர்ன்னு போடுவோமே. ரைட். அப்ப இங்க என்ன செய்வோம்? he asked ஹர்ன்னு போடுவோம். இப்போ ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து உங்களுக்கு என்னதுல இருக்கி? பாஸ்ட்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? கொட்டேஷன் மார்க்ஸ்ல இருக்கிறத டென்ஸை பேக் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி. ஓகே, இவ்வளவு வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ எஸ் ஓ நோ கொஸ்டின்ஸுக்கு என்ன போடுவீங்க? ரிப்போர்ட்டிங் வேர்ப் முடிஞ்சது பிறகு என்ன If or போட்டுருங்க? whether. இஃப் ஓ வெதர் போடணும். சோ இங்க இது ஒரு இன்ஃபார்மல் கான்வர்சேஷன்றதுனால ஆயுகாமி நீங்க வாரீங்களான்னு கேட்கறதுனால இஃப் போடுவோம். he asked her if. இப்போ இங்க பாருங்க என்ன நடந்திருக்கு? are you coming அப்படின்னு present continuous tenseல ஒரு கேள்வி இருக்கு. are you coming அப்படின்னு சொல்லி நீங்க வாரீங்களா அப்படின்னு சொல்லி அவன் அவளிடம் கேட்டான்னு இருக்குது. ரைட், சொன்னான்னு இருக்குது. இப்ப நாம என்ன செய்யணும்? இது கொஸ்டின் ஃபார்மட்ல தானே இருக்கி. எப்படி கொஸ்டின் ஃபார்மட்ல இருக்கி? are you coming சொல்றது என்ன? auxiliary verb plus subject subject. இங்கால Plus verb. verb. நாம என்ன செய்யணும்? அத அப்படியே எடுத்து சப்ஜெக்ட் auxiliary verb Auxiliary verb. verb மாத்தணும். சரி, இப்ப மாத்தி பார்ப்போம். இப்ப பாருங்க, இஃப் are you coming சொல்லி இந்த யூ யார சொல்லியிருக்காங்க? She. அவன் அவளிடம் கேட்டான், நீ வந்து கொண்டிருக்கின்றாயா? அப்ப அவள்கிட்ட நீன்னு சொல்லி கேட்டா இந்த நீ யாரு? ஷீ தானே? Oh. எஸ். அடுத்தது அப்ப இந்த ஃபார்மட்ல எங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஃபார்மட்ல மேல இருக்கிற சப்ஜெக்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரணும்? எந்த விஷயம் ஃபர்ஸ்ட் வரணும்? சப்ஜெக்ட் வரணும். அப்போ இஃப்க்கு பக்கத்துல என்ன செய்வோம்? இஃப் ஷீன்னு போட்டுட்டு இப்ப எங்களுக்கு வேர்ப செய்யறதுக்கான வேலை வந்துட்டு. எங்களுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல are you coming அப்படின்னு சொல்லி யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஆங்கிற ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணிக்காங்க. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ் யாரு? 3 பேரும். What are the 3 auxiliary verbs in present continuous? Am is up. are. One is on. இப்ப present continuous நீங்க reported speechக்கு மாத்தினா டென்ஸை பேக் ஷிஃப்ட் பண்ணக்குள்ள என்ன டென்ஸுக்கு மாத்துவீங்க? present continuous எதுக்கு மாறும்? Past continuous. past continuousக்கு மாறும். அப்ப past continuousல she அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு யாரு be verb? Was. was. இப்ப verb அப்படியே எழுது. He said to her, are you coming? அவன் அவளிடம் சொன்னான், are you coming? நீ வருகின்றாயா? இதை நாங்க இன்னொருத்தட்ட போய் சொல்றோம். எப்படி?
அவன் அவளிடம் அவள் வந்து கொண்டிருந்தாளா என்று கேட்டான். He asked her if she was coming. ஓகேயா, விஷயம் கிளியரா? இதான் என்னதுற கன்வர்ஷன், எஸ் ஓ நோ கொஷன்ஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கன்வர்ஷன். கிளியரா? இது Yes, sir. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல. எல்லாருக்கும் கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. Yes, sir. சொல்லுங்க சொல்லுங்க. ஏதாச்சும் கேட்டீங்களா? ஆம்னா? No, sir. ரைட், ஓகே, சரி. இப்போ வெதர் போடுற மாதிரியான ஒரு கேள்விய போடுவோம், சரியா? இப்ப இப்படி கேள்விய வந்தா நாங்க வெதர் போடலாம். எப்படின்னு சொன்னா, he said to me, he said to me, are you coming or not? நீங்க வாரீங்களா இல்லையா என்று அவன் என்னிடம் சொன்னான். Are you coming or not? இப்ப இப்படி ரெண்டு சாய்ஸஸ் வார மாதிரியான கேள்விகள் நாம கேட்போம் தானே. நீங்க வருவீங்களா இல்லையா, நீங்க சாப்பிடுவீங்களா இல்லையா, will you eat or not, are you coming or not, இப்படி எல்லாம் கேட்போம் தானே. அப்ப ரெண்டு சாய்ஸஸ் வார மாதிரியான இடங்கள்ல அந்த கேள்வியில கொட்டேஷன் மார்க்ஸ்ல இருக்கிற கேள்வியில வருவீங்களா இல்லையா, கமிங் ஆர் நாட், இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்ல அமெரிக்க போகல நாங்க என்ன செய்யணும், இஃப்க்கு பதிலா எதை போடுறது பெட்டர்? He asked me whether. இப்ப அதே விஷயம், whether I was coming or not. பாருங்க, சரியா விஷயம்? கிளியரா இது? சொல்லுங்க. இதுக்கு கண்டிப்பா வெதர் தான் போடணுமா இல்ல இஃபும் போடலாமா? சாய்ஸஸ் வர இடங்கள்ல நீங்க வெதர் போட்டே பழகுங்க, சரியா? இப்ப கிராமர்ல இப்படித்தானே, கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர எது சரி பிள்ளைங்கிற விஷயத்தை தான் நாங்க பார்க்கணும், சரியா? ஓகே சார். ஓகே, ரைட். சோ இன்னும் இப்போ உங்களுக்கு இந்த கன்வெர்ட் பண்ற விதம், மெத்தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கிளியர் தானே? எஸ் ஓ நோ கொஸ்டின்ஸ், இவ்வளவுதான் ரூல்ஸ் இதுல, சரியா? ஓகேயா எல்லாரும்? Yes, sir. Yes, sir. எஸ். இப்ப பாருங்க, எப்போ வெதர் போடணும், எப்போ இஃப் போடணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம். எப்போன்னு சொன்னா பாருங்க, நான் சொன்ன மாதிரி முதலாவது இந்த கமிங் ஆர் நாட் இப்படியான ரெண்டு சாய்ஸஸ் இருக்கிற மாதிரியான இடங்கள்ல நாங்க வெதர் போடுறது சரி, சரியா? அடுத்தது ஒரு ப்ரெபோசிஷன், அதாவது நாங்க ப்ரெபோசிஷன்ஸ் படிச்சிருக்கோம், ஆன், அண்டர், நியர், ஆஃப், இப்படியான ப்ரெபோசிஷன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். இப்படி ஒரு ப்ரெபோசிஷனுக்கு பக்கத்துல நாங்க இஃப் போடுறதை விட என்ன போடுறது பெட்டர்? எதை போடணும்? வெதர். அதாவது இங்க ஆன் அப்படிங்கிற ஒரு ப்ரெபோசிஷன் இருக்கு, இதுக்கு பக்கத்துல இந்த இஃபோ வெதர் ஒன்று வரணும்னு சொன்னா வெதர் வரதுதான் கரெக்ட், சரியா? இஃப் போடக்கூடாது. இது இன்னொரு ரூல். ஒரு ப்ரெபோசிஷனுக்கு பக்கத்துல எப்பவுமே வெதர் போட்டு பழகுங்க, ரைட்? அடுத்தது யூசுவலா ஃபார்மல் ரைட்டிங், அதாவது ஃபார்மல் ரைட்டிங் சொன்னா ஒஃபிஷியல் கன்வர்சேஷன்ஸ், ஒரு ஆஃபீஸ்ல, ஒரு ஸ்கூல்ல, ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடா இப்படியான, அதாவது இன்ஃபார்மல்ஸ்னா இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட பேசுற மாதிரியான கன்வர்சேஷன் இல்லாம ஒரு ஒஃபிஷியலான ஒரு ஃபார்மலான கன்வர்சேஷன்ஸ்ல எப்பவுமே வெதர் போடுறது பெட்டர், சரியா? ஸோ இதான் எப்ப இஃப் போடணும், எப்போ வெதர் போடணும், எப்போ இஃப் போடணுங்கிறதுல ரூல்ஸ், சரி? ஸோ இது இவ்வளவும் நாங்க பார்த்தது இப்ப எஸ் ஓ நோ கொஷின்ஸ், எஸ் அல்லது நோ ஆன்சராக கிடைக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு நாங்க போடுறது. சரி, இப்ப நாங்க கீழே எழுதின அந்த கொஷனுக்கு எழுதி பார்ப்போமே. She said to him, are you happy?
இப்ப இதுக்கு எழுதினோம்னு சொன்னா எப்படி வரும்? She asked him. இப்போ இதுக்கு if போடுமா வெதர் போடுமா? Are you happy அப்படிங்கிற கொஸ்டினுக்கு If. if. ஏன் are you happy ன்னு சொல்ல ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்மல் கான்வர்சேஷன். ஸோ she asked him if. இப்போ நல்லா பாருங்க, இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க பார்ப்போம். இந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சை எப்படி செய்றீங்கன்னு பார்ப்போம். யாருக்கு ஆன்சர் சொல்லு? If he was happy. எஸ், இஃப் he was happy. ஏன் are you happy அப்படிங்கிறது அப்படிங்கிற ப்ரெசன்ட் verb, you அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு எங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்துருச்சு. அப்ப நாங்க இங்க ரிப்போர்ட்டிங் பாஸ்ட்ல இருக்கிறதுனால ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல என்ன செஞ்சிருக்கோம்? யூண்டு யார சொன்ன? ஹிம், அவனை. அப்ப அந்த சப்ஜெக்ட கீழே ஹீண்ட் எடுத்துட்டு இங்க இருக்கிற ஆக்சிலரி verb ப்ரெசென்ட்ல யூக்கு ஆண்டு இருக்கி நாங்க டென்ஸை பாஸ்ட்ல மாத்துறதுனால ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல ஹீக்கு வாஸ் போடுறோம். ஹி வாஸ் வந்துட்டு இங்கால ஹாப்பி. அப்ப இங்க கொஷனா இருக்குது, இங்க ஒரு சென்டென்ஸாக இருக்குது. சரியா? ரைட். இவ்வளவுதான் என்ன எஸ் ஓ நோ கொஷன்ஸ் உடைய விஷயம். இப்ப எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கு நினைக்கும். சரி, இப்ப WH கொஷனுக்கு வருவோம். WH கொஷன்ல அப்ப இன்னொரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. நாங்க எஸ் ஓ நோ கொஷன்ல என்ன தட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு வர மாதிரி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல தட்னு ஒரு வேர்ட் இருக்கா இங்க? இல்ல தானே? இல்ல. எஸ். ஓகே, அப்போ WH கொஷன்ஸுக்கு வருவோம். இனி இங்க WH கொஷன்ஸ்ல எங்களுக்கு இஃப் வெதர் யூஸ் இல்ல. இங்க ஸ்ட்ரக்சர் இன்னொரு டிஃபரன்ஸ். ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு பக்கத்துல என்ன செய்வோம் சொன்னா இஃபோ வெதருக்கு பதிலா என்ன செஞ்சிருவோம்? அதே WH வேர்டையே போட்டுருவோம். சரி, இப்ப பாருங்க, he asked where do you live. அப்ப இங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல செட்டுக்கு பதிலா askedன்னு வரலாம். ரைட், நோ ப்ராப்ளம். இப்ப போடுவோம் he askedன்னு போட்டுட்டு ரிப்போர்ட்டிங் வேர்ப் போட்டுட்டோமா? ஆஸ்க்ட்னு சொல்லி போட்டுட்டோம். இப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க, இங்க இருக்கிற WH வேர்ட் என்ன? Where. where. சரிதானே? அப்போ ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு பக்கத்துல ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்ன செய்யணும்? மேல கொட்டேஷன் மார்க்ல என்ன WH வேர்ட் இருக்கோ அதை தூக்கி சரியா போட்டுறணும். he asked where. இப்ப where do you live அப்படிங்கிற கொஷன் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஏன் டூங்கிற ஆக்சிலரி வெர்பை போட்டு கொஷன் கேட்டிக்கிறாங்க. இப்ப he asked where do you live. அவன் கேட்டான் நீ எங்க வாழ்கின்றாய். அப்போ யார்கிட்ட கேட்டிருக்காரு இந்த கொஷனை? எங்கள்கிட்ட தான் கேட்டிருக்காரு. அப்போ இந்த யூ யாரு? ஐ. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? where I வந்துட்டு அங்கால நீ verb போடணும். சிம்பிள் பிரசன்ட்ல இருந்து எங்களுக்கு டென்ஸை பேக் ஷிஃப்ட் பண்ணா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்ன டென்ஸ்ல வரும்? Simple past. சிம்பிள் பாஸ்ட்ல வரும். அப்ப lived version 2. he asked where I lived. ஓகேயா? சரியா விஷயம்? ஜஸ்ட் if வெதருக்கு பதிலா இங்க என்ன செஞ்சிருக்கோம்? மேல இருக்கிற WH வேர்டையே போட்டிருக்கோம். சரியா? கிளியரா விஷயம்? Yes, sir. இப்ப அடுத்தது பார்ப்போம். Right. இப்ப ரெண்டாவதுக்கு வாங்க. she asked what. இப்ப இத கொஞ்சம் மாத்துறேன். she asked him what are you doing. இப்ப இங்க இருக்கிற WH word யாரு? what. சரிதானே? இப்ப இத போடுவோம். askedக்கு பக்கத்துல எல்லாம் இந்த to வராதா? she asked him அப்படின்னு தான் வரும். she asked him வந்துட்டு இப்ப என்ன செய்வீங்க? ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு பக்கத்துல என்ன செய்யணும்? யார போடணும்? WH கொஷன்ஸ்ல
அந்த WH வேர்டை தான் போடணும். She asked him what-ன்னு போட்டு இப்ப WH வேர்ட் போட்டுட்டோமா? எஸ். இனி என்ன செய்யணும்? எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் verb பாஸ்ட்ல வந்துருக்கு. ஸோ இதுக்குள்ள இருக்கிற டென்ஸ்ட ஈக்குவலண்டான பாஸ்டுக்கு மாத்திட்டு இந்த ப்ரொனவுனையும் அதாவது சப்ஜெக்டை தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டு சென்டென்ஸா மாத்துவோம். வாட்ன்னு போட்டு ஷி ஆஸ்ட் ஹிம், அவள் அவனிடம் கேட்டான், வாட் ஆர் யூ டூயிங், என்ன செய்து கொண்டிருக்கின்றாய். இப்ப நீன்னு சொல்லி யூன்னு சொல்லி இங்க சொன்னது யாரு? He. ஹி. அப்ப என்ன செய்வீங்க? வட்டுக்கு பக்கத்துல வாட் ஹி. இப்ப வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? Present. Present continuous. Present continuous வந்தா எங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாத்தன்னு தெரியும். அப்போ present continuousல யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஆக்சிலரி verb ஆ போட்டிருக்கு. இங்க எங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஹி சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆக்சிலரி verb? Was. Was. இப்ப verb அப்படியே போடுங்க. She asked him what he was doing. சரியா? அப்ப இங்க கொஸ்டின் ஆயிருக்கிறது இங்க என்ன ஃபார்ம்ல வந்துட்டு சென்டென்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்முக்கு வந்துட்டு. சரியா? ரைட். இப்போ அடுத்த சென்டென்ஸுக்கு வருவோம். ஸோ கொஷின்ஸ் வந்து எல்லா டென்சஸ்லயும் நாங்க டென்ஸ் ரூல்ஸ் படிக்கும் போது பார்த்த மாதிரி எல்லா டென்சஸ்லயும் வரும். இப்போ அடுத்தது எங்களுக்கு தே ஆஸ்ட் மீன்னு சொல்லி போடுறேன். தே ஆஸ்ட் மீ வை டிட் யூ லீவ். அப்ப இங்க இருக்கிற டென்ஸ் என்ன இது? வை டிட் யூ லீவ் அப்படிங்கிறது என்ன டென்ஸ் இது? விச் டென்ஸ் இஸ் திஸ்? Simple past. சிம்பிள் பாஸ்ட். ஏன் டிட் இருக்கிறதுனால எங்களுக்கு அது சிம்பிள் பாஸ்ட். அப்போ ஒரு பாசிட்டிவ் கொஷின். இப்ப இதை எழுதி பார்ப்போம். தே ஆஸ்ட் மீ. இப்போ WH வேர்ட் மேல வை இருக்கு. தே ஆஸ்க் மீ வை. இப்ப இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். They asked me why. யூன்னு சொல்லி யார சொல்லுங்க? I Have lived. I had left. சிம்பிள் பாஸ்ட் வந்தா என்னத்துக்கு மாத்துற? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாத்துற. Perfect. அப்ப did you leave அப்படின்னு சொல்லி இது சிம்பிள் பாஸ்ட்ல வெர்ஷன் 1 வேர்போட டிட் ஆக்சிலரி வேர்போட இருக்கு. இதை நாங்க சென்டென்ஸ் ஃபார்முக்கு மாத்தினோம் சொன்னா யூ அப்படிங்கிற ப்ரொனவுன் வந்து இங்க ஐன்னு வரும்னு தெரியுது. ஏன் கேள்வி எங்கள்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. ஐன்னு போட்டுட்டு இப்ப இந்த லீவ் அப்படிங்கறத பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மாத்தினா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆக்சிலரி வேர்ப் யாரு? had. லீவ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எத்தனாவது வெர்ஷன்ல வரணும்? வெர்ஷன் 3ல வரணும். அப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிங்கன்னு சொன்னா இது கரெக்ட். சரியா விஷயம்? இப்ப பாருங்க, why did you leave அப்படிங்கிறது இதுல எப்படி வந்திருக்கு? They asked me why I had left. அப்ப டென்ஸ் ரூல்ஸ் எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே, கிளியரா? Is this clear everybody? Yes. எஸ். ஓகே, ப்ராக்டிஸ் டெஸ்ட் போடுவேன், எல்லாரும் செய்யணும். ஓகே, இதெல்லாம் எக்ஸாமுக்கு வர விஷயங்கள். ரைட். ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் யாரும் பெருசா டீச் பண்றல ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. யாரும் இதெல்லாம் பெருசா இப்படி மெனக்கெட்டு டீச் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு லைஃப் டைம் லெசன். This is you are going to speak this. You are going to speak like this. You are going to write this, right? நீங்க இப்படிதான் பேச போறீங்க, எழுத போறீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கட்டாயம் எங்களுக்கு தேவை. ஸோ learn while you learn, right? Don't waste time. Don't waste the classes. This is a golden opportunity, right? Okay. So இவ்வளவு கிளியரா நீங்க எங்கேயாச்சும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னால? No, sir. Right. So the answer is within you. உங்கள்ட்ட ஆன்சர் இருக்கிறது. இப்ப பாப்போம் அடுத்த கேள்வி. இப்ப WH கொஷன்ஸ் மாதிரி தான் இந்த அறிக்கை தானே. How long
ஹவு லாங்னு சொல்றது என்ன கேள்வி? எவ்வளவு காலமாகன்னு சொல்லி கேட்கறது தான் நாங்க ஹவு லாங்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரியான கொஷின்ஸை நாங்க என்னத்துக்குலாம் சேர்ப்போம்? WH அந்த கொஷின் டைப்புக்குள்ள தான் சேர்ப்போம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? நாம தான் கேட்டிருக்கோம். ஐ செட் டு ஹிம், நான் அவனிடம் சொன்னேன், ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர்? நீங்க எவ்வளவு காலமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றாய்? என்ன டென்ஸ் இது? ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர்? Present perfect continuous. Yes, present perfect continuous. Have you been working? Have been இங்கல்ல working. Have been அப்படிங்கிறது present perfect continuous tense auxiliary verb ன்னு தெரியும். ing ல verb வந்திருக்கு. அப்ப இந்த tense தானே எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்ப இதை நாங்க ரிப்போர்ட்டருக்கு மாத்துவோம். இப்ப I said to him அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப நாம என்ன செய்யலாம்? I asked him அப்படின்னு சொல்லி போடுவோம். I asked him. இப்ப WH word தானே போடுற. இங்க WH word இல்லாம எப்படியான டைப்ல இருக்கிறது? எவ்வளவு காலமாக, ஹவு லாங் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த வேர்டை தூக்கி இங்க போடுது. I asked him how long. இப்போ WH வேர்டை போட்டதுக்கு பிறகு எங்களுக்கு கேள்வி இருக்கு. இப்ப நாங்க டிரெக்ட் ஸ்பீச்ல கொஸ்டினா இருக்கிறத ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்னன்னு மாத்துற ஒரு ஸ்டேட்மெண்டா மாத்திடுவோம். இப்போ என்ன செய்வோம்? இந்த விஷயத்தை அப்படியே ஸ்டேட்மெண்டா மாத்தும். இப்போ ஒன்று கவனிங்க, இங்க ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து பாஸ்ட்ல இருக்கு. அப்ப டென்ஸ் பேக் ஷிஃப்ட் பண்ணணும். இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்தா டென்ஸ் பேக் ஷிஃப்ட் பண்ணா என்ன டென்ஸுக்கு வரும்? ரூல்ஸ் என்ன? Past perfect Past continuous. பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரணும். சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆக்ஸிலரி வெர்ப் என்ன? Had Had been. been. வெர்ப் வந்து ing ஃபார்ம். ரைட். இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா, இங்க இருக்கிற ப்ரொனவுன் யூ வந்து யாரை குறிக்குதுன்னு பார்ப்போம். யூ யாரை குறிக்குது? யார்கிட்ட கேட்டு நாம நீங்கன்னு சொல்லி Him. him அப்படின்னு சொன்னா அது எங்க எப்படி வரணும்? இந்த இடத்துல how He. long he. இப்போ சப்ஜெக்ட் வந்துட்டு இப்ப எங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப்டையும் வேர்ப்டையும் மேல இருக்கு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆக்சிலரி வேர்ப் யாரு? had been. Had been. working verb. இப்போ ஹியர் அப்படிங்கிற வேர்ட் மேல டிரெக்ட் ஸ்பீச்ல இருக்கு. அதை என்னன்னு நாங்க மாத்துறேன்னு பார்த்தேன். There. Yeah. I asked him how long he had been working there. Simple. சரியா விஷயம்? கிளியரா? WH கொஸ்டின் எப்படி மாத்துறேன்? Is it clear now everyone? Yes, sir. Okay, right. Well done. இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் உங்களுக்கு கொஷன்ல டிரெக்ட் ஸ்பீச்ல கொஷன் இருந்தா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாத்துங்கன்னு சொன்னா இவ்வளவுதான் விஷயம். ஓகேயா? அப்ப நாம இந்த கிளாஸ்ல இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்ன? எஸ் ஓ நோ கொஷன்ஸ் வந்தா ரிப்போர்ட்டிங் பர்பு பக்கத்துல என்ன போடுவீங்க? If or whether. இப்போ வெதை போடுவீங்க. அடுத்தது உங்களுக்கு கொஷன்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் மாத்துற மாதிரி தட் வருமா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல? No. வராது. ஓகே. அப்ப அநேகமா கொஷன்ஸ்ல வரக்கூடிய ரிப்போர்ட்டிங் verb என்ன? ஆஸ்க். ஓகே, கேட்டான். கேள்வி கேட்கிறேன்னு நாங்க சொல்றோம். ரைட். அடுத்தது WH வேர்ட்ல ரிப்போர்ட்டிங் verb பக்கத்துல யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் என்ன? WH கொஷன்ஸ்ல என்ன யூஸ் பண்ணி? WH word. அங்க டிரெக்ட் ஸ்பீச்ல இருக்கிற அதே WH வேர்டை தூக்கி கீழே போட்டீங்கன்னா சரி. அதோட ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல ஐ மீன் டிரெக்ட் ஸ்பீச்ல கேள்வி அறிக்கிறது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எப்படி வந்துரும்? ஒரு Sentence. ஸ்டேட்மெண்டாக வந்துரும், சென்டென்ஸாக வந்துரும். சரியா? இவ்வளவும் கிளியரா எல்லாருக்கும்? எஸ் சார். இனி எந்த கொஷனை உங்கள்ட்ட அவங்க டிரெக்ட் ஸ்பீச்ல தந்தாலும் உங்களுக்கு குயிக்கா அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாத்த தெரியும். சரியா? அப்ப இதுல நான் இந்த பார்ட்ல நான் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் நான் போடுறேன். எல்லாரும் அழகா செஞ்சு பாருங்க. சரியா? ஒரு டைம் உங்களுக்கு மைண்ட்ல அது ஃபிக்ஸ் ஆயிட்டுச்சுன்னா யூ வில் நாட் ஃபோர்கெட் இட். ரைட்? இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. இதுக்குள்ள நம்ம மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று படிச்சோம். ரைட்? மாடல் வேர்ப்ஸ் சொல்லி ஒன்று படிச்சோம். அது ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும்? மாடல் வேர்ப் கொஷின்ஸ். மாடல் வேர்பை போட்டு கொஷின் வந்தா என்ன செய்யற? They asked me when will you come?
இப்போ இங்க ஒரு மாடல் verb இருக்கி, ஃபியூச்சருக்கு நாங்க யூஸ் பண்ற will இருக்கி. ஓகே, இதை எப்படி அப்பா மாத்துற அப்படின்னு கேட்டா சிம்பிள். ஏன், நாம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எல்லாம் அதே வேலைதான். they ask me இருக்கி. ஓகே, they ask me. WH வேர்ட்ல மேல when இருக்கி, போடுங்க. when இப்போ இங்க யூன்னு சொல்லி யார சொல்லிருக்காக? I ஐ. இப்ப will என்ன செய்வீங்க? டென்ஸ் பேக் ஷிஃப்ட் பண்ணணும். ஏன் ஆஸ்ட் இருக்கி. will என்ன செய்யற? குட்டா சேஞ்ச் பண்ணுவோம். would I know? when I would. எப்பவுமே மாடல் வேர்ப்ஸுக்கு பக்கத்துல வர வேர்ப் எத்தனாவது வெர்ஷன்? வெர்ஷன் 1. To ஃபுல் ஸ்டாப். இவ்வளவுதான் விஷயம். கிளியரா? இப்ப எல்லாம் கொஷன்ஸை பத்தின விஷயங்கள் எல்லாம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இஸ் இட் கிளியர்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ஓகே தானே? ரைட். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சரி, நாங்க ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு எப்படி எழுதுறேன்னு பார்த்தோம், எஸ் ஓ நோ கொஸ்டின்ஸுக்கு எப்படி எழுதுறேன்னு பார்த்தோம், டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸுக்கு எப்படி எழுதுறேன்னு பார்த்தோம். இப்ப பார்க்க போறது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ன்னு சொல்றது என்ன? ஒரு கொமாண்ட் அல்லது ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு நாங்க பார்த்தோம். ரைட். இதை எப்படி எழுதுறேன்னு சொன்னா இதுக்கு ஒரு சர்டன் மெத்தட் இருக்கு. ரைட். சோ இப்படி சொன்னா என்ன செய்யற? He said, open the door. அவன் சொன்னான் கதவை திற. இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸா இல்லையா? Is this an imperative sentence? Open the door ன்னு சொல்றது ஒரு ஆளுக்கு நாங்க கொடுக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் இல்லாட்டி ஒரு கொமாண்ட் இல்லையா? தானே? ரைட். சரி, அப்ப இதுக்கு என்ன செய்யறேன்னு பார்த்தா எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். இங்க ரிப்போர்ட்டிங் verb asked வரலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா told வரலாம். சரியா? என்னத்துக்கு? இம்பரேட்டிவ் சென்டென்சஸுக்கு நாங்க ரிப்போர்ட்டிங் verb அநேகமா told சொல்லலாம் அல்லது asked சொல்லி ரெண்டையும் போடலாம். சரியா? அடுத்தது எங்களுக்கு இப்ப ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னா அங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும் தானே? இப்போ ஓபன் த டோர் அப்படின்னு சொல்றதுல எது ஆப்ஜெக்ட்? கதவை திறங்க. எதை திறங்க? டோ. அது ஒரு ஆப்ஜெக்ட் தான் இங்கிலீஷ்ல. ரைட். சோ அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். இங்கால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா டு இன்ஃபினிட்டிவ்ல அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ப எழுதணும். டு இன்ஃபினிட்டிவ்னு சொல்றது என்ன? டு அப்படிங்கிற ஒரு வேர்டை போட்டுட்டு அங்க மேல இருக்கிற வேர்ப்ட ஃபர்ஸ்ட் வேர்ஷன் தான் என்ன? இன்ஃபினிட்டிவ் வேர்ஷன். இந்த ஃபார்மட்ல தான் இதை எழுதணும். சரியா? இப்ப எழுதி காட்டுன்னு பாருங்க. He said. இப்ப இதை he said to me ன்னு போடுவோமே. ரைட். He said to me ன்னு போட்டா உங்களுக்கு தெரியும் said to நாங்க என்னன்னு மாத்திர toldன்னு மாத்திரம் பொதுவா. அப்போ உங்களுக்கு இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ல ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்ன ரிப்போர்ட்டிங் verb யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் நான். told. told Right? He told me. இப்போ என்ன செய்யணும்? He told me. இங்க இருக்கிற verb என்ன ஃபார்ம்ல எழுதணும்? டு இன்ஃபினிட்டிவ். அப்ப இங்க இருக்கிற verb யாரு? open ஓபன். அப்ப அத டூ ஓட சேர்த்து எழுதினா டு ஓப்பன். டு ஓபன். பின்னால என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு? சரியா? He told me to open the door. கிளியரா விஷயம்? சிம்பிளான வேலை. மேல இருக்கிற verb எடுத்து ரிப்போர்ட்டிங் பார்ட் முடிச்சோன்னு இங்க டூ ஓட சேர்த்து எழுதி போட்டு இங்கால ஆப்ஜெக்ட போட்ட. சரி, இப்போ she said
ப்ளீஸ் ஹெல்ப் மீ, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்லியிருக்கா. இது ஒரு ரிக்வெஸ்ட் தானே? ரிக்வெஸ்ட் தானே? எஸ் சார். எஸ். அப்ப இதுவும் ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஏன் கொமாண்ட்ஸ், ரிக்வெஸ்ட் எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். அப்ப இதையும் நாங்க என்னத்துல தான் எழுதணும்? இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் எழுதணும். இப்போ ஷீன்னு போட்டுட்டு ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி வந்தா, இப்ப கதவை துறங்கன்னு சொல்றது அநேகமா ஒரு கொமாண்ட், கதவை துறங்க அப்படின்னு சொல்றது ஒரு கட்டளை மாதிரி. ஆனா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றது அநேகமா ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் தானே? ஒரு ஆள் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி. இப்படியான இடங்கள்ல நாங்க ரிப்போர்ட்டிங் verb என்ன யூஸ் பண்ணலாம்? ஷி ஆஸ்க்ட், அவள் என்னை கேட்டுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஷி ரிக்வெஸ்டட் அப்படின்னு சொல்லியும் நாங்க எழுதலாம். சோ இது வந்து she said to me இருக்கட்டுமே. சோ she requested me. அப்படி இல்லைன்னு சொன்னா she asked me, right? asked me. இப்போ டிரெக்ட் ஸ்பீச்ல ப்ளீஸ் இப்படியான வேர்ட் எல்லாம் வந்தா இந்த ப்ளீஸ்ங்கிறத நாங்க என்ன திரும்ப ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எடுக்க தேவையில்ல, சரியா? அது சும்மா அதுல தயவு செய்து அப்படிங்கறத அதோட மீனிங். சோ அது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எங்களுக்கு தேவையில்ல. இப்ப என்ன செய்வோம்? இங்க ஹெல்ப் மீன்னு சொல்ற ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு. she asked me report to. இப்ப மேல இருக்கிற verb என்ன? ப்ளீஸ் எங்களுக்கு தேவையில்ல. எல்லா இம்பரேட்டிவ்லயும் அப்படித்தான். ப்ளீஸ் வந்தா அதை எங்களுக்கு நாங்க ரிப்போர்ட்டர்ல சேர்க்க தேவையில்ல. மேலே verb என்ன verb இருக்கு இந்த கொட்டேஷன் மார்க்குள்ள? ஹெல்ப். ஹெல்ப். அப்போ உங்களுக்கு மேல இருக்கிற verb நாங்க ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல எடுக்கக்குள்ள எதோட சேர்த்து எழுதணும்? டு. டு ஹெல்ப். இப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னது யாரு? ஷி. ஷி. அப்ப அந்த ஷீய நீங்க இப்போ ஆப்ஜெக்ட் எழுதக்குள்ள எப்படி எழுதுவீங்க? ஹர். எழுதுவீங்க. she asked me to help her. அப்படி இல்லைன்னு சொன்னா she requested me to help her. சரியா? imperative sentences to conversion very simple. என்ன செய்யறோம்? ஜஸ்ட் மேல இருக்கிற verb எடுத்துட்டு to ஓட சேர்த்து எழுதி விட்டு அவ்வளவுதான். ஓகேயா? is it clear now? எஸ் சார். Yes. ஓகே. Sir. ஓ சொல்லுங்க. கிளியரா? டவுட் ஆயதாச்சும்? ஓகே. சோ இவ்வளவு நேரமும் நாங்க பார்த்த இந்த இம்பரேட்டிவ்ஸ் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? செய்யுங்கன்னு இருக்கா செய்ய வானான்னு இருக்கா? பாசிட்டிவா நெகட்டிவா? ஓபன் த டோர்னு சொல்றது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ். ஏன் கதவை திறங்கன்னு சொல்றோம்? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸ். சரி, பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்தா டு ஓபன், டு ஹெல்ப்னு சொல்லி அந்த வேர்போட டு போட்டு எழுதினா போதும். இந்த விஷயம் நெகட்டிவா வந்தா என்ன செய்யற? தயவு செஞ்சு அதை தொடாதீங்க, தயவு செஞ்சு வராதீங்க, இப்படியெல்லாம் டோன்ட் டோன்ட் அப்படின்னு சொல்லி வந்தா என்ன செய்யற? என்ன செய்யறேன்னு சொன்னா சேம் ரூல்ஸ் தான். இப்போ இந்த நெகட்டிவ்ல வந்து எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் verb போடணும். சோ நாங்க பொதுவா இம்பரேட்டிவ்ஸ்க்கு என்ன எழுதுற? டோல்டுன்னு சொல்லி போடலாம். சரிதானே? he told. இது he said to me இருந்தேன்னு சொன்னா said to me, he told me. இப்ப touch that இப்படின்னு இருக்கின்றோப்பமே என்ன செஞ்சிருப்பீங்க? எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க? டச் தட் அப்படிங்கறதா எங்களோட இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அதை தொடு எப்படி எழுதிருப்பீங்க? டு டச் தட்னு எழுதிருப்பீங்க. இது பாசிட்டிவா இருக்கு. இப்ப டோன்ட் டச் தட், அதை தொற்றாத தொடாதன்னு இருக்கு. இப்படி வந்தா என்ன செய்யற? he told me இந்த டூக்கு முன்னால ஜஸ்ட் ஒரு நோட்டை சேர்க்கிற. he told me not to touch that. அந்த
டு இன்ஃபினிட்டிவ்க்கு முன்னால ஜஸ்ட் ஒரு நொட்டை சேர்த்தோம்னா நெகட்டிவ் இம்பரேட்டிவ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாறிடும். இவ்வளவுதான் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இது எல்லா விஷயமும் கிளியரா? இஸ் இட் கிளியர் டு எவ்ரிபடி? Yes, sir. எஸ். இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல உங்களுக்கு 4 டைப்ஸும் எழுத தெரியும். ஸ்டேட்மெண்ட் வந்தா எப்படி மாத்தணும், கொஷன்ஸ் எஸ் ஓ நோ, அதுலயும் கொஷன்ஸ்லயும் எஸ் ஓ நோ WH கொஷன் 2 டைப் தெரியும். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்லயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியும். ஓகேவா? இஸ் இட் கிளியர் நவ்? Yes, sir. சரி, இப்ப சும்மா நாமளா ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணி எழுதி பார்ப்போம். சரி, இப்ப நான் ஒரு கொஸ்டின் ஒன்று எழுதுறேன். He said to me, can you touch, sorry, can you Yes, sir. can you speak English? இதான் எங்கட என்ன சென்டென்ஸ்னு வைப்போம். சரியா? இப்ப கொமானா சும்மா ஒரு சென்டென்ஸ். He said to me, can you speak English? இப்ப இதை ரிப்போர்ட்டருக்கு மாத்தினா எப்படி வரும்? இது ஒரு என்ன, ஒரு கொஸ்டின். அப்ப நாம என்ன செய்வோம்? He asked me. ஓகே, கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? உங்களுக்கு இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, நம்ம முதல்ல என்ன செய்வோம்? ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட்ல இருக்கான்னு பார்ப்போம். எஸ், ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாஸ்ட்ல இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்காங்க? யார் இந்த யூ? I. ஐ. அப்போ இது ஒரு எஸ் ஓ நோ கொஸ்டினா இல்லையா? Yes. எஸ் ஓ நோ கொஸ்டின். அப்போ ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு பக்கத்துல என்ன போடுவீங்க? இஃப். இப்போ இந்த யூ அப்படிங்கிறது நான் என்று சொல்லி பார்த்தேன். He asked me if I. இப்போ எங்களுக்கு மோடல் வேர்ப், சப்ஜெக்ட், வேர்ப் அப்படிங்கிற ஒரு ஆர்டர்ல என்ன இருக்கு? இந்த சென்டென்ஸ் கொஸ்டின் இருக்கு. ஆனா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல இது சென்டென்ஸா வரணும். அப்ப சப்ஜெக்ட் ஐ போட்டா இங்க மோடல் வேர்ப் கேன் இருக்கு. சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இப்ப மோடல் வேர்ப் வரணும். கேன் என்னன்னு மாத்துவீங்க? Could. Could. He asked me if I could. பின்னால் இருக்கிற வேர்ப் ஸ்பீக், அதோட இங்கிலீஷ். He asked me if I could speak English. இவ்வளவுதான் எங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச். எல்லா விஷயமும் கிளியரா? இந்த கிளாஸ்ல ஃபுல்லா நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இதுல தியரியில ஸ்டடி பண்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் ஓகே அண்ட் கிளாஸ்ல? Do you understand reported speech now? Yes, sir. Yes. Yes. So இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும்? இதுல கொஸ்டின்ஸ் தான் செய்யணும். ஸோ நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் உங்களோட குரூப்ல போடுறேன். ரைட்? ஸோ இது நாங்க முடிச்சிட்டோம். Did we study conditional types? If conditionals படிச்சோமா கிளாஸ்ல? No, sir. நோ. ஸோ அது மட்டும்தான் எங்களுக்கு என்ன இனிமே தியரி பார்ட்ல நாங்க படிக்கிறன்ற ஒரு சப்ஜெக்டா இருக்கு. பிகாஸ் நாங்க டென்ஸ், பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் எல்லாமே நாங்க தியரி பார்ட்ஸ் அநேகமா நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எங்களுக்கு தேவையானது. ரைட்? ஸோ இனிமேல் பேப்பர் கிளாஸஸ் தான் கூடுதலா நடக்கும். ஸோ கண்டிஷனல் டைப்ஸ் முடிச்சது ப்ரோ பேப்பர் டெஸ்ட் நான் நிறைய பேப்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இங்கிலீஷ் பேப்பர்ஸ் கிரேட் 10, 11, 12 A level அப்படின்னு சொல்லி நிறைய எக்கச்சக்கமான பேப்பர்ஸ் தான் நாங்க படிப்போம். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிஷனல்ஸோட தியரி பார்ட் ஓவர் அண்ட் தென் உங்களுக்கு பேப்பர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.